இன்னைக்கு இந்த உலகத்துல பெரிய பெரிய கட்டிடங்கள், நதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பிரம்மாண்ட அணைகள், பலவிதமான தொழில்நுட்பங்கள்னு இப்படி பல வசதிகளோட இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு வரோம். ஆனா இதை விட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய மாளிகைகள், கட்டிடங்கள், பலவிதமான தொழில்நுட்பங்கள்னு எல்லா விதமான முன்னேற்றங்களும் நிறைஞ்ச ஒரு மிகப்பெரிய அழிந்து போன நகரத்துல மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நகரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெறும் கடல்களை சுத்தப்படுத்த போன இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா கடலுக்கடியில சின்ன சின்ன பானை ஓடுகள், வித்தியாசமான பொருள்லாம் கிடைக்குது. இதை பார்த்துட்டு உடனே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்றாங்க. அடுத்ததா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கடலுக்கடியில அதிகமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல சின்ன பொருட்களா கிடைச்சிட்டு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய தூண்கள், கட்டிடங்கள்னு கிடைச்சு கடைசியில கடலுக்கடியில மூழ்கி இருந்த மிகப்பெரிய நகரத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிச்ச நகரத்தை என்ன பண்ணாங்க? அந்த மாபெரும் நகரம் எதனால கடலுக்கடியில மூழ்குச்சு? கிருஷ்ணருக்கும் இந்த நகரத்துக்கும் என்ன தொடர்பு? இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் கடலுக்கடியில மூழ்கி போன துவாரகை நகரம். குஜராத் மாநிலம் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் துவாரகா. இந்த துவாரகால உள்ள கடலோர பகுதிகளில் கடலை சுத்தி குப்பைகளும் அழுக்குகளும் அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்குன்னு, இந்த கடலை எப்படியாவது தூய்மைப்படுத்தணும்னு இந்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு குப்பைகளும் அழுக்குகளும் கடலை சுத்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் டீமை 1983 துவாரகாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கடலுக்குள்ள அழுக்குகள் எவ்வளவு சேர்ந்துருக்குன்னு பார்க்க போன ரிசர்ச் டீம் அங்கதான் வித்தியாசமான பொருட்கள், பானை ஓடுகள்னு நிறைய விஷயங்களை பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமா போறாங்க. அதாவது கடலோட தரைமட்டத்தில இருந்து 10 கிலோமீட்டர் ஆழமா போய் பார்க்கும் போதுதான் தெரிய வருது, கடலோட அடிப்பகுதியில இடிஞ்சு போன நிறைய கட்டிடங்கள், பலவிதமான கற்கள்னு மிகப்பெரிய நகரமே இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உடனே இந்த விஷயத்த இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டோடைய மிக சிறந்த ஆராய்ச்சியாளரான SR ராவ் கிட்ட, இந்த மாதிரி நாங்க கடல்ல உள்ள அழுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது கடல் மட்டத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கடல் ஆழத்துல மிகப்பெரிய அழிஞ்சு போன ஒரு நகரமே இருக்கதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பானை ஓடுகள், நிறைய பொருட்கள்னு கடலுக்கடியில புதஞ்சு இருக்கதை பார்த்தோம். அதனால இந்த இடத்தை ஆய்வு பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு SR ராவும் கடலுக்கடியில ஆராய்ச்சி பண்ணலாம்னு முடிவெடுக்கிறார். ஹரப்பன் மொஹஞ்சதாரோல ஆரம்பிச்சு இந்தியாவுடைய 3000 வருடங்கள் பழமையான வரலாறுகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கா இருந்தவர் தான் இந்த SR ராவ். இந்த முறையும் இந்தியாவுடைய பழமையான நகரத்தை கண்டுபிடிச்சிடலாம்னு இவரை தன்னோட டீம்மேட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 1983 இருந்து 90கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷமா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்ச கொஞ்சம் பணத்தை மட்டும் வச்சு துவாரகா கடலுக்கு அடியில இந்த ஆய்வுகள் நடத்துறாங்க. முதற்கட்டமா சின்ன சின்ன பொருட்களா கிடைக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழமா போகும்போது தான் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்க மாதிரி தெரியுது. இதனால இந்த இடங்களை மட்டும் மேப் பண்ணி அதுக்கப்புறம் அதை தெளிவுபடுத்தி பார்க்கும்போது தான் கடலுக்கு அடியில அழிஞ்சு போன ஒரு நகரம் இருக்குது ஆதாரப்பூர்வமா தெரிய வருது. முக்கியமா அந்த இடத்துல அதிகமா நங்கூரங்கள்னு சொல்லக்கூடிய ஆங்கர்ஸ் தான் இருந்திருக்கு. இதை வச்ச ஆராய்ச்சியாளர்கள் ஒருவேளை இந்த இடம் அந்த காலத்துல துறைமுகமா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து நிறைய வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள் கடலுக்கடியில இருக்கிறத பார்த்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதிக முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு நகரமா தான் அந்த நகரம் இருந்திருக்கும்னு தெரிய வருது. இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் போட்டோஸாவும் எடுத்துட்டு SR ராவுடைய டீம் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. எல்லா விஷயத்தையும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட காட்டிட்டு மேற்கொண்டு இந்த கடலுக்கடியில ஆய்வு பண்றதுக்கு 14 கோடிகள் தேவைப்படும்னு கேட்கறாங்க. அந்த கடலுக்கடியில மூழ்கி இருக்க நகரம் இந்திய வரலாற்றை மாற்றக்கூடிய ஒன்னா இருக்கும், அதனால இதுக்கு உதவித்தொகை கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா குஜராத் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இந்த ஆய்வுகள் தேவையில்லாத ஒண்ணுன்னு கடைசி வரைக்கும் SR ராவோ கேட்ட ஃபண்டை கொடுக்கவே இல்லை. அவரும் பல வருடங்களா அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு கடைசியில 2013 இறந்தும் போயிட்டார். எதனால இந்திய அரசாங்கம் இந்த ஆய்வுகளை பாதியிலே நிறுத்திட்டாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா இப்பவும் துவாரகா பகுதியில சின்ன சின்ன ஆய்வுகள் தான் பண்றாங்களே தவிர்த்து கடலுக்கு அடியில ஆய்வுகள் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. இதெல்லாம் சரி, இப்ப இந்த நகரம் இருந்தது உண்மைதாங்கிறதுக்கு ஆதாரமா நிறைய விஷயங்களை SR ராவோடைய டீமே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான பெரிய நகரம் கடலுக்குள்ள மூழ்கி போறதுக்கு காரணம் என்ன? இதை தெரிஞ்சுக்க நம்ம பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பார்ப்போம். இந்தியாவுடைய வரலாறுகள் இல்ல இதிகாசங்கள்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்துல முக்கியமான ஒரு நபரா இருக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் பிறந்து கொஞ்ச நாட்கள்லயே கம்சனுங்கிற ஒருத்தரை கொல்றாரு. இந்த கம்சன் தான் மதுராங்கிற ஒரு நாட்டுக்கு மன்னர். கிருஷ்ணர் அந்த நாட்டுடைய மன்னனையை கொன்னனால அந்த இடத்துக்கு இவரை மன்னரா மாறுறாரு. இந்த மதுராங்கிற நாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ். இந்த மதுரா பக்கத்திலேயே மகதான இன்னொரு நாடும் இருக்கு. இந்த மகதா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பீகார் மாநிலம். இந்த மகதா நாட்டுடைய மன்னர் தான் ஜனாசந்தன். இந்த ஜனாசந்தனும் கிருஷ்ணர் கொன்ற கம்சனும் நெருங்கிய சொந்தம். இதனால கிருஷ்ணர் ஆட்சி பண்ண மதுராவை ஜனாசந்தனுடைய படைகள் தொடர்ந்து தாக்கிட்டே இருந்தாங்க. கிருஷ்ணரும் மதுரா நாட்டை எந்த அளவுக்கு பாதுகாப்பா கட்டமைச்சாலும் ஜனாசந்தனுடைய படைகள் எப்படியாவது உள்ள வந்துடுறாங்க. இதனால அந்த நாடுகள்ல வாழக்கூடிய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையே இல்ல. எந்த பக்கம் போனாலும் போர்கள்னால மக்கள் இறந்து போறாங்கன்னு
இதனால கிருஷ்ணர் தனியா மிகப்பெரிய பாதுகாப்பான உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை கட்டணும்னு நினைக்கிறார். இதுக்காகவே அந்த காலத்துல கட்டிடக்கலைகள்ல சிறந்து விளங்கிய விஸ்வகர்மாக்களை வர வச்சு இந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு நகரத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த விஸ்வகர்மாக்கள் நிலத்துல நகரத்தை அமைச்சா கண்டிப்பா மனிதர்களால அதிக பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு பாதுகாப்பா கட்டினாலும் அதை உடைச்சு உள்ள வந்துருவாங்க. அதனால நம்ம சுத்தியும் கடல்களுக்கு நடுவுல உள்ள தீவுகள் மேல பெரிய ஒரு நகரத்தை அமைக்கலாம்னு சொல்றாங்க. கிருஷ்ணரும் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க துவாரகா நகர கடல் ஓரங்கள்ல மிகப்பெரிய ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. நாட்டை சுத்தியும் பெரிய பெரிய அரண்மனைகள், நதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அணைகள், நிலத்துக்கடியிலேயே கழிவறை தொட்டிகள்னு அதிக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த நகரம் உருவாக்கப்படுது. இந்த நகரம் தான் துவாரகா. இந்த துவாரகால வாழக்கூடிய மக்கள் எல்லா விதமான சந்தோஷங்களோடும் வசதியா வாழ்றாங்க. உலகத்துல இருக்க மற்ற இடங்கள் எல்லாம் அழிஞ்சு போனாலும் இந்த துவாரகை நகரத்துல உள்ள மக்கள் மட்டும் தனியா வாழக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான வசதிகளும் அந்த நகரத்துக்குள்ளே இருந்தது. இப்படி புகழ்பெற்ற துவாரகை நகரம் எப்படி கடற்கரையில மூழ்கி போச்சுன்னா, ஒரு பெண்ணுடைய சாபத்தால தான் இந்த முழு நகரமும் கடற்கரையில மூழ்கி போச்சு. கௌரவர்களுக்கு எதிராக கிருஷ்ணருடைய பாண்டவ படை வெற்றி பெற்றுச்சு. இதனால கௌரவர்கள் 100 பேரும் போர்க்களத்திலே கொல்லப்படுறாங்க. தன்னோட 100 மகன்களும் போர்க்களத்துல இறந்து போனதை தாங்கிக் கொள்ள முடியாத காந்தாரிங்கிற ஒரு பெண் மன கஷ்டத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரத்துல கிருஷ்ணர் அவங்க கிட்ட பேச போனப்பதான் காந்தாரி கிருஷ்ணர் கிட்ட எல்லாமே உன்னாலதான், இந்த போர் ஆரம்பிச்சதும் உன்னாலதான், என்னுடைய 100 மகன்களும் இறந்து போனதும் உன்னாலதான், இப்படி நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நீ மட்டும்தான் காரணம்னு கோவப்படுறாங்க. அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, இதெல்லாம் உங்களுடைய கணவர் திருதராஷ்டிரன் முந்தைய ஜென்மத்துல 100 பறவைகளை கொண்டிருப்பாரு, அதனாலதான் இப்ப அந்த கஷ்டம் அவருக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. உடனே காந்தாரி, அவர் செஞ்ச பாவத்துக்கான பலன் கிடைச்சிருச்சு, ஆனா நான் முந்தைய ஜென்மத்துல எந்த ஒரு பாவமும் பண்ணல, இப்பவும் எந்த பாவமும் பண்ணல, அப்புறம் எனக்கே அந்த தண்டனை கேட்டாங்க. இறந்து போன 100 பேரும் எனக்கும் பசங்க தான், அதனால இந்த பாவம் எல்லாத்துக்கும் நீ மட்டும் தான் காரணம். உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே நீ ஆசாசியா கட்டின துவாரகை நகரம் கடல் கடியில மூழ்கி போகும். அதே மாதிரி உன்னுடைய யாதவ குலம் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு மொத்தமா அந்த இடமே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போகும். அதே மாதிரி நீ காட்டுக்குள்ள ஒரு வேடனுடைய அம்புகள் தாக்கி இறந்து போயிடுவ. இப்படி உன் கண்ணு முன்னாடியே எல்லா அழிவுகளும் நடக்கும்னு மிகப்பெரிய ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. யாதவர்களுக்கும் பெருமையும் ஆணவமும் அதிகமாயிட்டே வருது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா யாதவர்களுக்குள்ளேயே மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு முன்னாடியே தன்னுடைய மக்கள் சண்டை போடுறத பார்த்தும் எதுவுமே பண்ண முடியாத கிருஷ்ணர் காடுகளுக்குள்ள போய் தங்க ஆரம்பிக்கிறார். துவாரகால வாழ்ந்த மக்களும் ஒருத்தர் மாத்தி வெட்டிக்கிட்டு கடைசியில அந்த ஊர்ல வாழ்ந்த எல்லா மக்களும் இறந்து போறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு பாண்டவர்கள் துவாரகாவுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஊர்ல வாழ்ந்த மக்கள் எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. அதே மாதிரி காட்டுக்குள்ள போன கிருஷ்ணரும் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வேடனுடைய அம்பு தெரியாம கிருஷ்ணனுடைய கால்கள்ல குத்திடுது. இதனால கிருஷ்ணர் காட்டுக்குள்ளே இறந்து போயிடுறார். அடுத்ததா கடல் சீற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி கடல்களுக்கு நடுவுல இருந்த தீவான துவாரகை நகரத்தையே கொஞ்சம் கொஞ்சமா கடல் தண்ணிகள் மூடுது. மாளிகைகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்து கடைசியில மொத்த நகரமும் கடலுக்கு அடியில மூழ்கி போகுது. இந்த விஷயங்கள் தான் துவாரகா நகரத்தை பத்தி மகாபாரத கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த துவாரகா நகரத்தை சிலர் 3000 வருடங்கள் பழமையா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் 30,000 வருடங்கள் பழமையான நகரம்னு சொல்றாங்க. இவ்வளவு பழமையான கடலுக்கு அடியில மூழ்கி போன புராண கதைன்னு நம்பப்பட்ட ஒரு நகரத்தை SR ராவும் அவருடைய டீமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சரி, இப்ப அந்த நகரத்துல கிருஷ்ணர் வாழ்ந்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது துவாரகாவா இல்லையான்னு தெரியாட்டி கூட ஏதோ ஒரு நகரம் கடல் கடியில இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த விஷயத்தை கடலுக்கு அடியில ஆய்வு பண்ணி பார்த்தாதான் இதை பத்தின எல்லா வரலாறுகளும் நமக்கு தெரிய வரும். பொதுவா வரலாற்றுல மிகப்பெரிய ராஜ்யங்களா இருந்த பல இடங்கள் இன்னைக்கு உலக வரைபடத்துல கூட இல்லாத அளவுக்கு காணாம போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு காலத்துல இந்த இடமும் மிகப்பெரிய ராஜ்யமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களால சொல்லப்படுது. இதுதான் கடலுக்கு அடியில மூழ்கின துவாரகாவை பத்தின விஷயங்கள். நீங்க இந்த துவாரகா நாட்டுல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தா மறக்காம மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.